அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவிக அரசு பொறுப்பேற்றது முதல் தமிழகத்தில் இயங்கி வந்த சுமார் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் விவரமானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் தற்போது விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. குறிப்பாக தமிழ்நாடு அரசு மது அருந்துவதை அதன் பழக்கங்களுக்கு மக்கள் ஆளாவதையும் குறைத்து ஆரோக்கியமான மற்றும் போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க உறுதிப்பட்டுள்ளது. பெண்கள், குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மதுவால் ஏற்படும் சமூக மற்றும் குடும்ப பாதிப்புகளை குறைக்கும் நோக்கில் அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில கல்வி நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகள் அடையாளம் காணப்பட்டு 2 வார காலத்துக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசால் அரசாணை வெளியிடப்பட்டது. முதலமைச்சர் அறிவிப்பானையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள், கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகில் அமைந்த மதுபான சில்லறை கடைகள் ஆய்வு செய்யப்பட்டு சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட 82 மதுபான சில்லறை விற்பனை கடைகளும், கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு உட்பட்ட 179 மதுபான சில்லறை கடைகளும், சேலம் மண்டலத்துக்கு உட்பட்ட 82 மதுபான சில்லறை கடைகளும், திருச்சி மண்டலத்துக்கு உட்பட்ட 84 மதுபான சில்லறை கடைகளும், மதுரை மண்டலத்துக்கு உட்பட்ட 290 மதுபான சில்லறை விற்பனை கடைகளும் 12ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மூடப்பட்டன. தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. இனிவரும் காலங்களில் டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனைகள் கடைகள் அமைவிடங்கள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகங்கள் அல்லது டாஸ்மாக் தலைமை அலுவலகங்களில் பெறப்படும் புகார் மனுக்கள் துரிதமாக பரிசீலிக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சீரிய சூழலை உருவாக்குவதோடு மதுபானம் மதுவால் ஏற்படும் சமூக மற்றும் உடல்நல பிரச்சனைகளை குறைக்கும் நடவடிக்கை அமைகிறது என தெரிவிக்கப்பட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக அமைகிறது. மேலும் மதுபான மண்டல வாரியாக எவ்வளவு மதுபான கடைகள் மூடப்பட்டு உள்ளிட்ட விவரங்கள் கூட வெளியிட்டிருக்கார்கள். சென்னை வடக்கை பொறுத்தவரைக்கும் 13 கடைகளும், சென்னை மத்தியத்தை பொறுத்தவரைக்கும் 9 கடைகளும், சென்னை தெற்கை பொறுத்தவரைக்கும் 9 கடைகளும், மேலும் காஞ்சிபுரம் வடக்கை பொறுத்தவரைக்கும் 10 கடைகளும், காஞ்சிபுரம் தெற்கே பொறுத்தவரைக்கும் 8 கடைகள் என உள்ளிட்ட குறிப்பாக சொல்லணும்னால் 38 மாவட்டம் உள்ளடக்கிய எத்தனை கடைகள் மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக மூடப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களை தற்போது அரசு வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.